கைஸ் அதாவது இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா க்ளோன் ப்ராக்ஸி சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவை பார்த்து வந்துருப்பீங்க, இல்லாட்டி என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் இது மாதிரி வந்து ப்ராக்ஸி சர்வர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து க்ளோன் ப்ராக்ஸி சர்வர்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் யூஐடி என்டர் பண்ணுறது மூலியமா ராய்ஸ்டாரோட ஐடி இல்லை கயன் கேமிங் ஐடி யாரோட ஐடி வேணுமோ அந்த ஒரு யூஐடியை என்டர் பண்ணுறது மூலியமா நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த ஐடி யூஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக அதெல்லாம் முடியாது. ஸோ இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் உங்கள் மெயில் பாக்ஸுக்கு என்ன கிஃப்ட்டுங்கிறத மாதிரி கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க முன்னாடி நம்ம பேஜை நீங்கள் ஒன்றுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் புதுசாக பார்த்து இருந்தீங்கன்னா பெல் ஐக்கான் அப்படியே ஆளில் தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க அதை கம்ப்ளீட்டாக சொல்லலாம். ஸோ இது கம்ப்ளீட் ஆக்சஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு டெராபான்ஸ் அப்ளிகேஷன் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தேவைப்படும். ஸோ என்னோட அப்ளிகேஷனில் நான் டேரக்டிங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணாதவங்க செக் அவுட் பண்ணிக்கங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை தொட்டு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணதோட மேலே நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். கூகுளோ இல்லை ஃபேஸ்புக்கோ ஏதாச்சும் ஒரு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து பேக்கப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கும். அதுக்கு வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆடு கேட்கும். அந்த ஆடை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டீங்கன்னா போதும். பாப்பப் ஆகும். இல்லை பாப்பப் ஆகல சப்போஸ் வந்து பாப்பப் ஆகலன்னா ஸோ யூடியூப்ல திரும்ப அந்த ஒரு லிங்க் இருக்கும். அந்த ஒரு லிங்கை டச் பண்ணினா போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அசூட் ப்ராக்ஸி சர்வர் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டீங்களா, சேவ் பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா ஆனால் இந்த ஒரு ப்ராக்ஸி சர்வரை ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஃபயர் மேட்ச் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் மட்டும்தான் இதை வந்து ஆக்சஸே எடுக்க முடியும். ஸோ அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுக்கு அப்புறமேல இந்த ஒரு செட்டப் பீடியை பார்த்து அப்புறமேல இந்த ஒரு ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்ஸி சர்வர் கிடைக்கும். அதுக்கடுத்து தான் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ண சொல்லுவோம். ஸோ ஃபோல்டரில் சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட கம்ப்ளீட் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் வந்து இப்போ ஃப்ரீ ஃபயர்ல லாகின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூகுளோ இல்லை ஃபேஸ்புக்கோ வச்சு லாகின் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. ஸோ கெஸ்ட் ஏரியா மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பேன் இஷ்யூஸ் ஏதாச்சும் நடக்கும். ஸோ கெஸ்ட் ஏரியா யூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூஐடி வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அக்கௌண்ட்டை ஃபஸ்ட் எடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஐடி வந்து வெயிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவோம்னா ஸோ அந்த ஐடி அதாவது வந்து ரெட் கலரில் ஒரு யூஐடி இருக்கும். அந்த யூஐடி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸ்லேயே இல்லை ட்ரான்ஸ்லேட்டர்லேயே போயிட்டு அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா unlockffbeta.com சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ரோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணாங்க போய் செக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் போயிட்டு அந்த ஒரு யூஐடியை வந்து என்டர் பண்ணுவோம். ஸோ அதோட கம்ப்ளீட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்ஸுக்கு போகும். நிறைய 18+ ஆட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்டில் அதோட செட்டப் வீடியோமே நான் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அதையுமே செக் அவுட் பண்ணிங்க. ஸோ இதை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் டிஸ்கார்டா இல்லை வந்து வித் டிஸ்கார்டான்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வித்தவுட் டிஸ்கார்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 hours இருக்கும். வித் டிஸ்கார்டில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 hours இருக்கும். ஸோ வித்தவுட் டிஸ்கார்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்டெப் ப்ரொசீஜர் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து ப்ராக்ஸி சர்வர் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வர் கம்ப்ளீட் ஆக்சஸ் கிடைச்சிடும். ஆனால் இதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து மெயினாக பண்ண வேண்டியது க்ளோன் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளோனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அசுட்டோட டேஷ்போர்ட் லிங்க். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்க டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளை வச்சு வெறும் லாகின் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். ஸோ கூகுளை வச்சு லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா யூஐடி வந்து என்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து யூஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ யூஐடி என்டர் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் மெயிலுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்துடும். ஸோ அதில் வந்து இட்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மாதிரி காட்டும். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கினா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வந்து அன்லாக் ஆயிடும். ஸோ ஒரு வாட்டி ரீசெக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டுமே அன்லாக் ஆயிடும். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஐடியா க்ளோன் பண்ணுமோ கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ரேங்க் கிஃப்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து க்ளோனிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ க்ளோனிங்கை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஐடியா நீங்கள் க்ளோன் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஐடியா என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் க்ளோன் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து வராமல் இருக்கும். ஸோ சில டைப்பில் வந்து அது வந்துடும். ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ராய்ஸ்டார் ஐடியா வந்து என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் க்ளோனும் கொடுத்த உடனே போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் ஆயிரும். நான் வந்து ஜஸ்ட் நான் ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் மேட்ச் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன் அந்த அசூட் ப்ராக்ஸி சர்வரை. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து ஒரு அசூட் ப்ராக்ஸி சர்வர் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராய்ஸ்டாரோட மெயின் ஐடி வந்துடும். ஸோ க்ளோன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் கிஃப்ட் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மெயின் ஐடிக்கு அது போகாது. ஸோ நல்லா நோட் பண்ணிங்கன்னா கிஃப்ட் பண்ணுறது வந்து டேரெக்டாக உங்கள் மெயின் ஐடிக்கு போகாது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஷோ ஆஃப் மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு பண்ண முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ண முடியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டைமண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ராக்ஸி சர்வரை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து மெயின் ஐடி சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் ஐடி சேஃப்லாம் கிடையாது. இதில் வந்து கெஸ்ட் ஐடியில் மட்டும்தான் யூஸ் பண்ணும். கூகுளோ ஃபேஸ்புக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேன் ஆயிரும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கூகுளு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி லாகின் பண்ணாங்க. வெறும் கெஸ்ட் ஐடியை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் கிஃப்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிஃப்ட் பண்ண முடியும். ஆனால் அது வந்து உங்களோட மெயின் ஐடிக்கு சென்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டான அதில் அந்த வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். செட்டப் வந்து எல்லாத்தையுமே வந்து உட்காந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நம்புறேன். ஸோ இந்த செட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேயுமே நான் ப்ளே பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு வீடியோக்கு லைக் தட்டி விட்ருங்க.
அண்ட் தெராபாஸோட லிங்க் இருந்து என்னென்ன சோர்ஸோட லிங்காக எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனுமே ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் அவுட் பண்ணிக்கோங்க.